கரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என்னோடய பேர் வந்து மணி. டாக்டர்கிட்ட ரொம்ப உடல்நிலை முடியாமல் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போனப்போ மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து அடைப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து ஒன்று ஆன்ஜியோ பண்ணணும், இல்லை அப்படிங்கிறத ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை இருந்தது. அப்போது எங்கள் வீட்டுக்காரையும் நானே என்ன பண்ணோன்னா, சரி அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மதுரை காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே வந்து நான் நிறைய டைம் வந்து இந்த இடத்துல வந்து பலனடைஞ்சிருக்கேன். ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படியே உயிர் போகிற பிரச்சனையிலலாம் வந்து இதாக இருக்குது. இது வந்து உயிர் போகிற பிரச்சனை தான். அங்கேயே வந்து ரொம்ப முடியாமல் போய் வண்டி இப்படி ஒரு ரோட்டுக்குள்ளே கீழே இறங்கி போலீஸ்காரன் காப்பாற்றி அப்படிலாம் ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். கொண்டு வந்து இங்கே வந்து போட்டு கொண்டாந்து பார்க்கும்போது அன்னைக்கு இங்கே என்னால் வாக்கு கேட்க முடியல. எங்கள் வீட்டுக்காரமாக தான் வாக்கு கேட்க வந்தாங்க. என்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியாத சூழ்நிலை இங்கே இருந்தாங்க. இது வந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலை என்னன்னாங்க, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க. நீ இப்போ 3 நாளையில் சரியாகும்னு சொன்னாங்க. ஆனால் 2 நாளையில் அந்த எலுமிச்சம்பழம் மட்டும் காலையில் சாறு புழிஞ்சு குடிச்சதோடு சரி, ஆப்ரேஷன் பண்ணலை, ஆன்ஜியோ பண்ணலை. திரும்ப 2வது டைம், இது நடந்து 5 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ 2வது டைம் 2 மாதத்துக்கு முன்னாடி போய் செக் பண்ணல, அடைப்பு இல்லை. டாக்டரே ஆச்சரியப்பட்டார், சத்திவேலுங்கிறவர், அவரே ஆச்சரியப்பட்டார். என்னது இவ்வளவுதான் இருந்துச்சு, அரை இதுக்கு அடைப்பு இருந்தது, இப்போ அடைப்பு இல்லை, இப்போ நல்லா இருக்கீங்க அப்படின்னாரு. எந்த ட்ரபிளும் இல்லாமல் இந்த ஆத்தா புண்ணியத்தில் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அம்மாவுக்குங்கண்ணா, நாங்கள் வந்து எங்கள் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு வரல, ஒரு 100 மக்கள், ஊரில் இருக்க பொதுமக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு ரொம்ப பிரச்சனை. அப்புறம் அம்மாட்ட 100 இடம் போய் தேடணும், ஒரு தீர்வே கிடைக்கல. அப்புறம் இந்த மாதிரி அம்மாட்ட போனால் ஒரு நல்லது கிடைக்குதுன்னு சொன்னாங்க. வந்து கேட்டோம், ஒரு 5 நாள் டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே ஊரில் ஒரு உயிர் போகும்னு சொல்லி, அதே மாதிரி அந்த 5 நாளுக்குள்ளே ஒரு உயிர் போனது. மறுபடியும் ஏற்காடுங்கண்ணா, ஏற்காடு சேலம் மாவட்டம், இதே ரோக்கல் தாங்கண்ணா. நாங்கள் அம்மாட்ட வந்ததுக்கப்புறம் அந்த உயிரை வந்து சரி போகாமல் காப்பாற்றலான்னு சொன்னாங்க. ஆனால் இதை எப்படி தவறிடுச்சு. தவறுனாலும் அடுத்த நாள் வந்து கேட்டோம், உடனே ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்து ஒரு நல்லது பண்ணாங்க. இப்போ 100 மக்களும் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஊரே இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ அதனால் மறுபடியும் ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பி வந்திருக்கோம். கண்டிப்பாக கிடைக்கும், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் எங்கள் வீட்டு பிரச்சனைக்காக வந்தேன். எனக்கு முன்னாடி தெரியாது இந்த மாதிரி இருந்து ரொம்ப வாழ்க்கையில் வெறுத்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு அம்மா தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன்னு எனக்கு அம்மா தான் வழி கொடுத்தது. நான் ஒண்டியே தான் வந்த குழந்தைய தூக்கி இப்பயும் ஒண்டியே வரும்போது என்னால் வர முடியல. அவங்க வராத முடியாத டைம்லேயும் வேற ஒருத்தராக வந்து அவங்க மூலியமாக தான் இப்போ கூட என்னால் வர முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்டில் நான் வந்து ஒண்டியே தான் வந்தேன். எனக்கு பேசுகிற அளவுக்கு இது கூட இல்லை. ரொம்ப வேதனை, ரொம்ப டென்ஷன், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை எனக்கு. அந்த அளவுக்கு இருந்தாலும் இன்னைக்கு இந்த அம்மா கிட்ட வந்துக்கிறேன்னா அந்த அம்மா தான் எனக்கு காரணம். அந்த அம்மா தான் இட்டு வந்து என்னை விட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்துல எனக்கு முடியாத டைம்ல கூட எனக்கு அந்த அம்மா தான் நைட்லயும் பகல்லையும் அந்த அம்மாவை தான் நினைச்சு தூங்குவேன். எல்லா கோயிலுக்கும் போய் வந்திருக்கிறேன். என்ன நிறைய இடத்துலயும் ஏமாத்தி இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கும் நான் செய்வேன், இந்த கோயிலுக்கும் என்னைக்குமே எல்லா கோயிலுக்கும் செய்வேன். என்னதான் நிறைய இது பண்ணிருக்கிறாங்க. இந்த அம்மா கிட்ட வந்ததுமே இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். நான் எதுவுமே கேட்கல, அந்த அம்மாவே தெரிஞ்சுக்கின்னு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வாக்கு கேட்க தெரியாது. நான் அந்த அம்மா கிட்ட திட்டு வாங்கின்னு ரிட்டர்ன் போய் மறுபடியும் வந்து குழந்தையத்துக்குன்னு இது 3வது வாட்டி வரேன். நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு எந்த இதுவும் இல்லை. எதனா அந்த அம்மா தான் எனக்கு எல்லாமே. இப்போதைக்கு நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த இதுவும் இல்லைப்பா. மதுரை அம்மா தான் எனக்கு எல்லாமே காரணம். நடந்துச்சு. என் பக்தர்கள் இப்போ சிங்கப்பூர், மலேசியா, வெவ்வேறு நாட்டிலலாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஃபோன் மூலிமா கேட்பாங்க, அம்மா நாங்கள் உங்களை நினச்சி தீபம் ஏற்றணும், அம்மா நீங்கள் ஃபோனில் எங்ககிட்ட பேசுனீங்க, அம்மா கனவுல வந்து இப்படி சொன்னீங்க, உங்களுக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்லி எத்தனையோ பக்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என் இடத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பிரச்சனை தீர்ந்துருக்கு, என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னால அந்த பொண்ணுக்கு நான் நல்லதா பண்ணேன். ஆனா என் மதுரம்மாவுக்கு தெரியும் நான் நல்லது பண்ணோம் கெட்டது பண்ணோம். அந்த அம்மாவுக்கு தான் எல்லாமே தெரியும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால என் வாழ்க்கைய இதாயிடுச்சு. அந்த அளவுக்கு போய் எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டு போற அளவுக்கு ஆகி அவர் வயிற்றுல மருந்து போட்டு இப்ப கூட ஒரு வரல, 2 முறை கூப்பிட்ட வரல, 4 முறை கூப்பிட்டு என்னால வர முடியாத பட்சத்துல இவங்க கிளம்பி நேற்று மத்தியானம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி நான் ஒத்தியே வரலான்னு நினைச்சேன். வரும்போது கையில காசு இல்லை. போன வாட்டி வரும்போது சுத்தமா காசு இல்லை. போகும்போது ரொம்ப பெஜாராய் தான் போனேன். எனக்கு ஒரு ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசை. எத்தனையுமே முன்னாடி போக முடியல. ஆனா இதுக்கு மேல முன்னாடி வருவேன். இந்த அம்மா கிட்ட வந்துட்டேன், கண்டிப்பா நானும் ஒரு ரூபாய் சம்பாதிக்குவேன். என்கிட்ட கேட்டது அந்த அம்மா ஒரே ஒரு பூ மாலை மட்டும்தான். ஆனா என்னால முடிஞ்சது 2 மாலை வாங்கினேன் அந்த அம்மாவுக்கு. என் கையால் அந்த அம்மாவுக்கு போட முடியாத பாக்கியம் போயிடுச்சுன்றதுதான் எனக்கு ஒரு வருத்தம், அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா இன்னும் மேலும் மேலும் வருவேன். இதே வீடியோ மூலமா நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில நடந்த மாதிரி எனக்கு வந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது.
எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும். ஆனா எனக்கு வந்த நிலைமை மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. கட்டாயம் மதுரகாளி வழி தருவா. மனக்கலங்க நல்ல வழி கண்டிப்பா கிடைக்கும். எவ்வளவோ பிரச்சனை வந்து நீ என்ன பார்க்க வந்த, பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதி பிரச்சனை தான் இருக்கு. நான் கடவுளோ சித்தரோ பக்தரோ கிடையாது. நான் ஒரு குறியாடி வாயாடி சாமி சொல்றேன். அந்த அம்மா தான் இந்த புகழெல்லாம் என்னுடைய தாய், என்னுடைய குலதெய்வமான மதுரகாளி அம்மனுக்கு தனியும் சமர்ப்பணம். எனக்கு எதுவுமே இல்லை. சரி, நன்றி. உட்காரலாம்.